பட்டியல் வெளியேற்றத்தை தலைப்பா வச்சு அதை முன்னெடுத்து ஒரு பிரகடன ஆர்ப்பாட்டமாக ஏற்பாடு செய்த தங்க தமிழன் அண்ணன் பாலை பட்டாபிராமன் அவர்களுக்கு எனக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாகவே இந்த பட்டியல் வெளியிடத்தை பற்றி நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? இந்த பட்டியல் வெளியிட்டத்தை மட்டும்தான் போராடிக்கிறோமே தவிர நம்மளோட கவனம் இந்த நம்மளோட வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் போராடிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வாழ்வியல், நம்மளோட கல்வி, நம்மளோட பொருளாதாரம் இந்த 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 ஒரு இடத்துக்குள்ளேயே மட்டும்தான் நம்ம போராடிட்டு இருக்கோமே தவிர நம்ம என்னைக்கு பொருளாதாரத்துக்காண்டி போய் போராட போகிறோம்? நம்ம என்னைக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயத்துக்காண்டி போராட போகிறோம்? அப்போ இதுக்குள்ளே என்ன அடங்கி இருக்கு அப்படின்னா அந்த அரசியல் தான் அடங்கி இருக்கு. இதுக்காண்டி தான் நம்ம பட்டியல் வெளியிடுறத நம்ம கேட்குறோம். சரிங்களா? அப்புறம் நம்ம அண்ணன் லைன் சிவகுமார் அவர்கள் என்னை பேச அனுமதிச்சிருக்கோம். வளரும் தமிழர் கட்சியிலேருந்து நம்ம அழகர்சாமி பாண்டியர் அவர்கள் அழைப்பு கொடுத்ததுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? அப்புறம் இப்போ என்னன்னா இப்போ நடக்கிற உண்மை என்ன அப்படின்னா அந்த ஸ்கூல்லாம் பார்த்துருப்போம். சின்ன வயசில் நான் அனுபவப்பட்டதை அதை சொல்கிறேன். நான் மறைச்செல்லாம் பேசலை. நான் என்னோட வாழ்க்கையில் அனுபவப்பட்ட விஷயத்தை தான் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். இப்போ ஸ்கூல்லாம் சொல்கிறாங்கல்ல, எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை ஏன்டாவே பேசுறியான் அப்படின்லாம் நீ நினச்சா கூட எனக்கு பரவாயில்ல. ஏன்னா அது ஸ்கூலில் சொல்லுவாங்க, ஆசிரியரே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எஸ்சி பசங்கள்லாம் எந்திரிங்க ஸ்காலர்ஷிப் தரோம் அப்படின்னு சொல்லி. அங்கே எஸ்சி பசங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் எல்லா சமுதாய மக்களும் இருப்பாங்க. சரிங்களா? அந்த இடத்துல தாங்க முதல் அரசியல் ஆரம்பிக்குது. அந்த இடத்த கடந்து வந்தோம். இனிமே யாரும் எந்திரிச்சு நிற்க மாட்டோம். எஸ்சி பசங்கள்லாம் எந்திரிங்கன்னு சொன்னா தேவேந்திர மக்கள் எவனுமே எந்திரிக்க மாட்டோம். நாங்க எஸ்சி கிடையாது. இதுக்காகத்தான் நாங்க பட்டியல் வெளியிட்ட கேட்கிறோமா? நாங்க பிசில தான் இருந்தோம், அதுதான் தலைப்பு. இப்ப எஸ்சி எங்களை ஏன் சேர்த்தீங்க? இப்ப பிசில எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம், அதான் பட்டியல் வெளியிட்ட கேட்கிறோம். இப்ப சமீப காலமாக பாண்டியர் யார் பாண்டியர் ஒரு தேவையில்லாத பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. அது வேணாம். இப்போ அந்த பட்டியல் வெளியிடுறது மட்டும் அண்ணன் பேச சொன்னதுனால அதை மட்டும் பேசிக்கிறேன். நிறைய விஷயத்தை கொண்டு வந்தேன், அதனால கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கிறதுனால. சரிங்களா? அப்புறம் இப்போ அரசியல் ரீதியாக நம்மளை ஏன் ஒடுக்கப்படுறாங்க, நம்ம வரலாறுகள்லாம் ஏன் நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க, நம்மளோட இனத்தோட வரலாறுல ஏன் புரிய வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சில மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. தென் மாவட்டங்கள்லாம் ஒரு சில மக்களுக்கு புரியலை, சிட்டியில் இருக்கவங்களாம் ஒரு சிலருக்கு புரியுது. சரிங்களா? அதுக்காக எல்லாமே தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் ஒரு சில வரலாறுலாம் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் இப்போ இனிமேல் நாங்கள் எஸ்சி கிடையாது அப்படின்றது அனைத்து சமூகத்துக்கும் ஒரு தெரிஞ்ச உண்மைகள். ஏன் ஒடுக்கப்படுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் ஒடுக்கப்படுறாங்க? இவன் எஸ்சியிலிருந்து வெளியே வந்துட்டால் பொருளாதாரத்தில் நம்ம முன்னாடி சேர் போட்டு உட்காந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். காய்கறி மார்க்கெட்டில் கமிஷன் கடை போட ஆரம்பிச்சிருவோம். விவசாயத்தில் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? பொருளாதாரத்தில் முன்னாடி நின்றுவோம். அரசியல் அதிகாரத்தில் சட்டசபைக்குள்ள போய் அவரோட அரசியலை எழுத ஆரம்பிச்சிருவோம். இது வரைக்கும் யாரும் எழுதல. நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாமே எம்எல்ஏ எம்பி எல்லாமே இருக்காங்கப்பா. நம்மளுக்கான அரசியலை யாருமே ஓப்பனா பேச முடியாது. நம்மளுக்கான அரசியலை நம்ம மட்டும்தான் பேச முடியும். அதுக்கு தான் பட்டியல் வெளியிட்ட கேட்கிறோம்.
நன்றி. வேண்டும் 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 பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் வேண்டும் வேண்டாம் 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 வேண்டாம். நன்றி, வணக்கம். உங்க